சரி, ஓகே. சோ பாருங்க. சோ இதுல இவ்வாறு ஒரு பொருள் வச்சு சிறிய நீளங்களை அளவுகள் அதுல இவ்வாறு ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கிறேன். சோ அந்த பொருளின் நீளத்தை உங்கள்ட்ட கேட்டா, ரைட், அந்த பொருளின் நீளத்தை உங்கள்ட்ட கேட்டா, அந்த பொருள் இதுவரைக்கும் இருக்குது. சோ அந்த பொருளின் நீளத்தை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப இந்த பொருளின் நீளத்தை நீங்க சொல்லும் போது, இந்த பொருளின் நீளத்தை சொல்லும் போது சில பேர் சொல்லுவீங்க 5 மில்லிமீட்டரை தாண்டி இருக்குது, 6 மில்லிமீட்டரை விட குறைய. ஒரு ஆள் சொல்லுது 5.5 சொல்லி ஒரு ஆள் சொல்லுது. இது நிச்சயமா 5.5 இருக்கும்னு உறுதியா சொல்லிடுமா? ரைட், நிச்சயமாக 5.5 தான் இருக்கும்ன்றத சொல்ல இயலுமா உங்களுக்கு? இயலாது. அப்ப எனவே பாருங்களேன், இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது ரைட், உண்மையிலே 0ல இருந்து இது வரைக்கும் உள்ள நீளத்தை அவங்களுக்கு மீட்டர் கோளால துல்லியமா சொல்ல இயலும். 5 மில்லிமீட்டர் தான் இந்த நீளம்ன்றத துல்லியமா சொல்ல இயலும். ஆனா இந்த சிறிய நீளம் உங்களுக்கு துல்லியமா சொல்ல இயலாம். ரைட், இந்த சிறிய நீளத்தை உங்களுக்கு மீட்டர் கோளால அளவிடும் போது துல்லியமாக சொல்ல முடியாது. ரைட், இந்த சிறிய நீளத்தை அளவிடும் போது, மீட்டர் கோளால் அளவிடும் போது உங்களுக்கு துல்லியமாக சொல்ல இயலாம். எனவே இந்த இடத்துல உண்மையிலே இதுல காட்டுறேன், இதுல இருந்து இதுவரைக்கும் உள்ள நீளத்தை பிள்ளைகள் உங்களுக்கு துல்லியமாக அளவிடே இருக்கும். ஆனா பேலன்ஸ் இருக்கிற இந்த சின்ன பகுதியின் நீளத்தை உங்களுக்கு என்ன செய்யலாது, இவ்வளவுதான் இருக்கும் துல்லியமா சொல்ல முடியாது. ரைட், அப்ப இதை சொல்ல போறோம், இது மீட்டர் கோடால அளவிட. ஆனா இந்த பேலன்ஸ் பகுதி உங்களுக்கு துல்லியமா அளவிட இயலாது. சோ அதுக்குத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த சிறிய நீளத்தையும், ரைட், அந்த சிறிய நீளத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால் துல்லியமாக அளவிட போறோம். அதுக்காகத்தான் அளவீட்டு கருவிகளை உருவாக்க போறோம். ரைட், அந்த சிறிய நீளங்களையும் துல்லியமாக அளவிட போறோம். சோ அதுக்காகத்தான் அளவீட்டு கருவிகளை உருவாக்க போறோம். ரைட், இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கதையை போறோம். இந்த மீட்டர் கோளால் அளவிடக்கூடிய அதிகுறைந்த வாசிப்பு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கதைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது லீஸ்ட் கவுண்ட் ஒரு வசனம் ஒன்று கதைக்க போறோம். இந்த லீஸ்ட் கவுண்ட் சொல்றது என்னென்றால் இழிவு எண்ணிக்கை. தமிழ்ல சொன்னால் இழிவு எண்ணிக்கை. ரைட், இழிவு எண்ணிக்கை. சோ இழிவு எண்ணிக்கை. ரைட், இழிவு எண்ணிக்கைன்னு சொல்ல போறோம். லீஸ்ட் கவுண்ட் சொல்றது எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் சரி, அந்த கருவியை பயன்படுத்தி அளவிடக்கூடிய திருத்தமான மிகச்சிறிய பெறுமதி அந்த கருவிட லீஸ்ட் கவுண்ட் கதைப்போம். ரைட், அந்த கருவிட லீஸ்ட் கவுண்ட் கதைப்போம். ஆகவே சொல்லவும் மீட்டர் கோளால உங்களுக்கு அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதி இருக்கு. மீட்டர் கோளினால் அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதி என்ன? சோ மீட்டர் கோளினால் அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதின்னு சொல்லுது. சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். மீட்டர் கோளால் அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதி. ரைட், மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். இல்லாட்டி மெசேஜ்ல செக் பண்ணி சொல்லுங்க, டைப் பண்ணி சொல்லுங்க. மீட்டர் கோளால் அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதி. அதி குறைந்த பெறுமதியா இருக்கணும், திருத்தமான பெறுமதியாகவும் இருக்கணும். என்ன? ரைட், நான் கேட்கிறது மீட்டர் கோளால அளக்கக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதி. ரைட், அதாவது மீட்டர் கோளால 1 மில்லிமீட்டர் பிள்ளை. இப்போதைக்கு நான் சொல்றேன், மீட்டர் கோளால உங்களுக்கு திருத்தமாக இவ்வளவுதான் இருக்குதுன்றத உங்களுக்கு திருத்தமா சொல்ல இயலும். எவ்வளவு? 1 மில்லிமீட்டர் சொல்ல இயலும். ஏன்? மீட்டர் கோல்டு அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட நீளம் 1 மில்லிமீட்டர். ரைட், அப்ப என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நான் அளவிட போறேன். ரைட், அந்த பொருளை நான் அளவிட போறேன். சோ இந்த இடத்துல எனக்கு இருக்குது 0, இங்க இருக்குது எனக்கு 1. ஆகவே இந்த இடத்துல நீ மீட்டர் கோளால மிக திருத்தமாக 1 மில்லிமீட்டர் நீளமுடைய பொருள் சொல்லே. ரைட்,
1 மில்லிமீட்டர் நீளமுடைய பொருள் ஒன்று அளந்து சொன்னால் ரைட் இது 1 மில்லிமீட்டர் தான்றதை நிச்சயமா சொல்லிடும். எனவே ஒரு கருவியை பயன்படுத்தி மீட்டர் கூட பயன்படுத்தி உங்களுக்கு அளவிடக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதின்றது 1 மில்லிமீட்டர். எனவே மீட்டர் கோல்ட லீஸ்ட் கவுண்ட் சொல்றது பிள்ளைகள், மீட்டர் கோல்ட லீஸ்ட் கவுண்ட் சொல்றது 1 மில்லிமீட்டர். ரைட், 1 மில்லிமீட்டர். சரி, அப்ப இந்த ஒரு முக்கியமான ஒரு வசனம் உண்டு. இதில் நான் கதைக்கிறேன். மீட்டர் கோலினால் அளவிடக்கூடிய மிக துருத்தமான பெறுமதின்றது 1 மில்லிமீட்டர். எனவே மீட்டர் கோல்ட லீஸ்ட் கவுண்ட் அது 1 மில்லிமீட்டர். எனவே இதுல இருந்து இன்னொரு முடிவு ஒன்றுக்கு வரையில், இன்னொரு முக்கியமான முடிவு ஒன்றுக்கு வரையில் மீட்டர் கோல்ட இழிவு எண்ணிக்கைன்றது வந்திருக்குது. இதன் அடுத்து வரும் இரு பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெறுமதிதான் அதன் இழிவு எண்ணிக்கைன்னு வந்திருக்கு. எனவே நான் இன்னொரு கருவி கதைக்கிறேன். ரைட், இன்னொரு கருவி கதைக்கிறேன். ஒரு கல்குடமானி ஒன்று எடுக்கிறேன். கல்குடமானி. இந்த கல்குடமானியில பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க 0 இருக்குது, இங்கால 1 இருக்குது, 2 இருக்குது, 3. ஆனா இது எல்லாமே மில்லி ஆம்பியர் கணக்குல இருக்கு. மில்லி ஆம்பியர் கணக்குல இருக்குது. ரைட், இப்ப சொல்லுவோம் இந்த கல்வனோமானில, ரைட், இந்த கல்வனோமானில இழிவு எண்ணிக்கை என்ன? இந்த கல்வனோமானில இழிவு எண்ணிக்கை என்ன? இந்த கல்வனோமானினது இழிவு எண்ணிக்கை என்ன? ரைட், இந்த கல்வனோமானில இழிவு எண்ணிக்கை கேட்டா நீங்க சொல்லுவீங்க அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட நீளம், அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெருமதி, அது அதன் இழிவு எண்ணிக்கை அந்த 1 மில்லி ஆம்பியர். ரைட், இதே மாதிரி நியூட்டன் தராசு இருக்குது. நியூட்டன் தராசு, நியூட்டன் தராசு எடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் உண்மையிலேயே அதுல எப்படி இருக்கும் சொன்னால் வாசிப்புகள், ரைட், அதுல எப்படி இருக்கும் சொன்னால் வாசிப்புகள் இவ்வாறு இவ்வாறு உங்களுக்கு ஒவ்வொரு கிலோகிராம், அதாவது 0 கிலோகிராம் 1 கிலோகிராம் சொன்னால் அதை 10ஆக பிரிச்சு இருக்கும். ரைட், அப்படின்னு சொன்னால் நியூட்டன் தராசுல சரியா ஒவ்வொரு 100 கிராமுக்கும் ஒவ்வொரு 100 கிராமுக்கும் இடையில அளவிடைகள் பிரிக்கப்பட்டிருக்கும். எனவே ரைட், இது 1 கிலோகிராம் இருக்கு, இது 1 கிலோகிராம், இது 1 கிலோகிராம், இது 0. ஆகவே இவ்வாறு நியூட்டன் தராசுன்னு சொல்லி போட்டு, ரைட், உங்களுக்கு தெரியும் நியூட்டன் தராசு ஷேப் உங்களுக்கு தெரியும். இதான் நியூட்டன் தராசு ஷேப். ரைட், இதுதான் நியூட்டன் தராசு ஷேப். சோ இப்படி இருக்க போகுது. இதுல தான் அளவீடுகள் போடப்பட்டியும். சரி, இதுல தான் அளவீடுகள் போடப்பட்டியும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட அந்த பெருமதின்னு சொல்றது 100 கிராம். ஆகவே இதன் இழிவு எண்ணிக்கைன்றது 100 கிராம். ரைட், 100 கிராம். அப்ப இரண்டு அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெருமதி அக்கருவியின் இழிவு எண்ணிக்கைன்னு கதைக்கிறோம். ரைட், அப்ப மீட்டர் கோல்ட இழிவு எண்ணிக்கைன்னு கேட்டால் 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி இந்த மில்லி ஆம்பியர் மானிட இழிவு எண்ணிக்கை கேட்டால் 1 மில்லி ஆம்பியர். ஏன் மில்லி ஆம்பியர்ல அளவிடப்படுது, சோ மில்லி ஆம்பியர். ஒருவேளை இப்படி போட்டீங்கன்னா 2 4 6 போட்டிருந்தா அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெருமதி என்ன? அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெருமதி என்ன? 0 2 4 6 8 அப்படி போகுது. 2 2 அது வச்சுட்டு போகுது. ஆகவே என்ன வரும்? ரைட், 2 மில்லி ஆம்பியர். அப்ப இந்த கருவியோட லீஸ்ட் கவுண்ட் எப்படின்னு வரும்? சோ 2 மில்லி ஆம்பியர் வரும். சரி, அடுத்து வரும் இரு பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பெருமதி தான் அக்கருவியோட லீஸ்ட் கவுண்ட். ரைட், ஓகே. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று கதையை போறேன். இன்னும் ஒரு முக்கியமான வசனம் ஒன்று கதையை போறேன். ஒரு கருவியினை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுண்ட ஒரு வசனம் கதை. ஒரு கருவியினை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலு. ஒரு கருவியை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க மீட்டர்கோல பயன்படுத்தி வாசிப்படுத்த போறீங்க. ரைட், மீட்டர்கோல பயன்படுத்தி வாசிப்படுத்த போறீங்க. வாசிப்படுகிற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், இது மீட்டர்கோட 0, இது 1 2 3 இப்படி இருக்குது வச்சுக்கொள்ளுங்க. ரைட், 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் வச்சுக்கொள்ளுங்க. ஜூம் பண்ணி பெருசா காட்டிடுறேன். ரைட், ஜூம் பண்ணி பெருசா காட்டிடுறேன். ரைட், ஓகே. இப்ப நான் பொருள் ஒன்றை அளக்க போறேன். ரைட், இப்ப நான் பொருள் ஒன்று அளக்க போறேன். அந்த பொருள் என்ன செய்யுதுன்னா இதுல இருந்து இதுவரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுல இருந்து இதுவரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க.
சரியா நீங்க பொருளை வைக்கும் போது உங்களுக்கு துல்லியமா என்ன செய்யலாம், ஜீரோல இருந்து வைக்கலுமா உங்களுக்கு. ரைட், நான் என்ன செய்யறேன், இப்படி எடுக்கிறேன், சரியா ஜீரோல இருந்து எடுத்துட்டேன். ரைட், இப்ப பொருள் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது. சரி, இப்ப நீங்க இந்த பொருளோட நீளத்தை சொல்ற நேரம், இப்ப இந்த பொருளோட நீளத்தை நீங்க சொல்ற நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மேக்சிமம் வலு என்ன சொல்லுப்பா. இந்த பொருளோட நீளத்தை நீங்க சொல்ற நேரம், அந்த நீளத்துல ஏற்படக்கூடிய அதிகளவு வலு எவ்வளவாக இருக்கலாம் சொல்லுங்க. அதிகளவு வலு என்னவாக இருக்கலாம், அதிகளவு வலு என்னவாக இருக்கலாம். ரைட், இதுல அதிகளவு வலு என்னவாக இருக்கேன்னு சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த இந்த பகுதி இருக்குதானே, அதாவது இங்க எனக்கு ஹாஃப தாண்டி போயிட்டுதா இல்லையா, துல்லியமா சொல்லாம இல்லையா, ஹாஃப தாண்டி போயிட்டுதா இல்லையான்னு சொல்லி. ரைட், எனவே இங்கிருந்து அதாவது இதுல ஹாஃப தாண்டி போயிட்டுதா இல்லையான்னு சொல்லிடும். எனவே இங்கிருந்து எவ்வளவுக்கு மேக்சிமம் வலு வரும்னு சொல்லி கருதப்படும் சொன்னால், ரைட், இதுல மேக்சிமம் வலு எவ்வளவுக்கு வரும் சொல்லி கருதப்படும் சொன்னால், எங்கட மீட்டர்கோல்டு அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட நீளம் 1 மில்லிமீட்டர் தானே. அரைவாசியை தாண்டி போயிட்டா இல்லைன்றது நிச்சயமா சொல்லேயும். எனவே இதுல ஏற்படக்கூடிய உயர் வலுன்றது 0.5 மில்லிமீட்டர். இங்கால பக்கம் 0.5 மில்லிமீட்டர் மேக்சிமம் வலு ஏற்படும். ரைட், அதே நேரம் அப்ப இங்கால 0.5 மில்லிமீட்டர் மேக்சிமம் வலு ஏற்படும். அப்ப இங்கால வலு வராதா அது கேட்டா இன்னொரு முக்கியமான பிரச்சனை உண்டு என்றால், இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை உண்டு என்றால், நீங்க பொருளை மீட்டர்கோல்ல வச்சு அளவிடும் போது சரியா ஜீரோல இருந்து வைப்பீங்களா, வைக்க இயலுமா உங்களால அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஆனா நீங்க அமைப்புன்ற பாடத்துல நீளங்களை அளக்கிற நேரம் அதுல ஏற்படக்கூடிய மிஸ்டேக்கை குறைக்கிறதுக்காக ஜீரோல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டு துளை ஒண்ணு போட்டு அந்த துளையிலிருந்து நீங்க எடுப்பீங்க, மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல சரியா ஜீரோல இருந்து போகுன்னு ஓரளவுக்கு உறுதிப்படுத்தே இல்லை. ஆனா இங்க பொருளை வைக்கிற நேரம் எனக்கு என்ன செய்யும், இங்காலையும் என்ன செய்யும், சரியா பெர்ஃபெக்டா ஜீரோல இருந்து வைக்கிறது மிஸ்டேக் ஆகும். அப்ப இங்கால ஏற்பட ஏழுமான மேக்சிமம் வலு சொல்லுவோம். அப்ப இங்கால ஏற்படக்கூடிய அதிக அளவு வலு சொல்றோம், ஏற்படக்கூடிய உயர் வலு எவ்வளவு வரையிலும் சொன்னால் 0.5 மில்லிமீட்டர் வரையிலும். எனவே நீங்க மீட்டர்கோடு பயன்படுத்தி அளவிடுற நேரம் அங்கால பக்கம் 0.5 மில்லிமீட்டர் வலு வரையிலும், இங்கால பக்கம் 0.5 மில்லிமீட்டர் வலுக்கள் ஏற்படையிலும். எனவே நீங்க மீட்டர்கோடு பயன்படுத்தி அளவிடுற நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது அங்கால 0.5 மில்லிமீட்டர், இங்கால 0.5 மில்லிமீட்டர். எனவே ஏற்படக்கூடிய உயர் வலுன்றது 1 மில்லிமீட்டர். ரைட், எனவே மீட்டர்கோலை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது 1 மில்லிமீட்டர். ரைட், இப்ப இதுல இருந்து ஒரு முடிவுக்கு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வரையிலும் உங்களுக்கு. ரைட், உங்களால ஒரு முடிவுக்கு வரையிலும். அது என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், மீட்டர்கோல்டு அடுத்து வரும் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட நீளம்னு சொல்றது 1 மில்லிமீட்டர். எனவே மீட்டர்கோலை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது, ரைட், மீட்டர்கோலை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது 1 மில்லிமீட்டர். ரைட், 1 மில்லிமீட்டர். சரி, அப்ப நம்ம கதைச்சிருக்கிற வசனங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் கதைச்சோம். அப்ப லீஸ்ட் கவுண்ட் சொல்றது, ரைட், கதைச்ச வசனங்கள் சிறிய நிலங்களை அளத்தல்ல. ரைட், சிறிய நிலங்களை அளத்தல்ல கதைச்ச வசனங்கள் முதலாவது கதைச்சோம் லீஸ்ட் கவுண்ட். ரைட், முதலாவது கதைச்சது லீஸ்ட் கவுண்ட். ரைட், அதாவது இழிவு எண்ணிக்கை. சரி, அடுத்தது கதைக்கிற பிள்ளைகள் அந்த கருவியில் ஏற்படக்கூடிய உயர் வலு. ரைட், ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய உயர் வலு. ரைட், ஒரு கருவியில் ஏற்படும் உயர் வலு. சரி, ஒரு கருவியில் ஏற்படும் உயர் வலுன்னு சொல்றது அது யாருக்கு சமனா இருக்கும்,
ஒரு கருவியில் ஏற்படும் உயர் வலுன்னு சொல்றது மீட்டர்கோல் ஏற்படக்கூடிய உயர் வலுன்றது 1 மில்லிமீட்டர் அப்படின்னா உண்மையிலேயே அங்கால தசம் 5 மில்லிமீட்டர் இங்கால தசம் 5 மில்லிமீட்டர் எனவே 1 மில்லிமீட்டர். எனவே 1 மில்லிமீட்டர் சொல்றது மீட்டர் கோல்ட லீஸ்ட் கவுண்ட். எனவே லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கை என்று கஷ்டம். ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது பிள்ளைகள் அது சரியா யாருக்கு சமனாக இருக்கும் சொன்னால் ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது அது சரியாக யாருக்கு சமனாக இருக்கும் சொன்னால் லீஸ்ட் கவுண்டுக்கு அது சமனாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் இந்த கருவியில மீட்டர் கோல்ட லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர். மீட்டர் கோல்ட பயன்படுத்தி அளவீடு எடுக்கும் போது ஏற்படக்கூடிய உயர்வலும் 1 மில்லிமீட்டர். அப்ப எனவே ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரோம். எந்த ஒரு கருவியை பயன்படுத்தி அளவிட்டாலும் அதுல ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றது அந்த கருவிட லீஸ்ட் கவுண்ட் இழிவு எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் ஒரு முடிவுக்கு நாங்க வர இயலும். அப்படின்னு சொன்னால் இந்த நியூட்டன் தராசுர லீஸ்ட் கவுண்ட் நமக்கு சொல்ல இயலும் 100 கிராம். எனவே இந்த நியூட்டன் தராசை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுன்னு சொல்றதும் 100 கிராம். ரைட். அப்படின்னு சொன்னால் இந்த கல்வனோமானியல் லீஸ்ட் கவுண்ட் 2 மில்லி ஆம்பியர். நான் கூடிய 2 ரைட் 2 மில்லி ஆம்பியர். எனவே இந்த கல்வனோமானியை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர் வலுவும் அதே 2 மில்லி ஆம்பியர். இந்த முடிவுக்கு எங்களுக்கு வர இயலும். சரி ரைட் ஓகே. இப்ப இந்த 2 வசனத்தை தான் நாங்க இதுவரை படிச்சிருக்கிறோம். லீஸ்ட் கவுண்ட் அடுத்தது ஒரு கருவியில் ஏற்படக்கூடிய உயர் வலு அது லீஸ்ட் கவுண்ட் சமம். சரி இப்ப மீட்டர் கோல பயன்படுத்தி உங்களுக்கு 1 மில்லிமீட்டர் மில்லிமீட்டர்களில் ரைட் மில்லிமீட்டர்ல முழு இலக்கங்கள்ல உங்களுக்கு துல்லியமாக சொல்ல மில்லிமீட்டர்ல உள்ள அளவீடுகளை உங்களுக்கு துல்லியமாக சொல்ல. ஆனா உங்களுக்கு மீட்டர் கோல பயன்படுத்தி பிள்ளைகள் தசம் 1 மில்லிமீட்டர்ன்றது அல்லது முதலாம் தசமதானத்துல தசம் 5 தசம் 6 இந்த மாதிரி முதலாம் தசமதானத்தில் உள்ள பெறுமதிகளை உங்களுக்கு துல்லியமாக ஒருபோதும் சொல்ல முடியாது. எனவே இந்த முதலாம் தசமதானத்தில் உள்ள பெறுமதிகளை துல்லியமாக அளவிட வேணும். அதே நேரம் இரண்டாம் தசமதானம் 0.01 மில்லிமீட்டர் இரண்டாம் தசமதானத்தில் உள்ள பெறுமதியும் உங்களுக்கு மீட்டர் கோல பார்த்து சொல்ல இயலாது. ரைட். ஒரு ஆள் யோசிக்கிறது டக்குன்னு ரைட் 7 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் ரைட். இதுக்கு இடையில தானே ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை பார்த்து ரைட் ஹாஃபோட கொஞ்சம் குறைய கிட்டத்தட்ட 7.4 மில்லிமீட்டர் கொடுத்துடுவோம். கிட்டத்தட்ட இந்த பொருளுடைய நீளம் என்ன கொடுத்துட போறாங்க 7.4 மில்லிமீட்டர் கொடுப்போம் சொல்லி கொடுக்கலாம் அப்படி யோசிப்பீங்க. ஆனா பிள்ளைகள் அந்த சிறிய நீளம் ரைட் 7 மில்லிமீட்டர் வரைக்கும் சரி 7 மில்லிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இந்த பொருளை சொல்ல இயலும். உண்மையிலேயே 7 மில்லிமீட்டர்ன்றத இதுல இருந்து ரைட் 7 மில்லிமீட்டர் வரைக்கும் நிச்சயமா சொல்ல இயலும். ஆனா பேலன்ஸ் பகுதி உங்களுக்கு நிச்சயமா சொல்ல இயலாது. பேலன்ஸ் பகுதியை உங்களுக்கு நிச்சயமாக கதைக்க முடியாது. அது இவ்வளவுதான் இருக்கும்ன்றத சொல்ல இயலாது. ரைட். அது இவ்வளவுதான் இருக்கும்ன்றத நிச்சயமா சொல்ல இயலாது. எனவே அதை சொல்றதுக்காகத்தான் பிள்ளைகள் உங்களுக்கு ரைட் உங்களுக்கு கருவிகள் தயாரிக்க போறோம். அதுலயும் உங்களுக்கு முதலாம் தசமதானத்திலையும் சொல்லணும். இரண்டாம் தசமதானத்திலையும் மிக துல்லியமாக நம்ம சொல்லணும். ஆகவே நீங்க மீட்டர் கோல பயன்படுத்தி நீளம் அளந்தாள் அப்ப நம்ம கதைக்கிறது ரைட். நான் கதைக்கிற பகுதி என்னன்னு சொன்னால் நீளத்தை அளத்தல். ஆனா இதுவரைக்கும் மீட்டர் கோல பயன்படுத்தி மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். ஆனா முதலாவதாக என்ன யோசிக்க போறோம் முதலாம் தசமதானத்தில் உள்ள நீளங்களையும் துல்லியமாக அளவிடணும். அதே நேரம் இரண்டாம் தசமதானத்தில் உள்ள நீளங்களையும் துல்லியமாக அளவிடணும். சோ இது ரெண்டுக்காகவும் தான் நாங்க கருவிகளை உருவாக்க போறோம். ரைட். இது ரெண்டுக்காகவும் தான் நாங்க கருவிகளை உருவாக்க போறோம். ரைட். அப்ப இந்த அளவு திட்டங்களை இந்த அளவீடுகளை எடுக்கிறதுக்கு அளவிடைகளை பெறுவதற்காக உருவாக்க போற கருவிகளை நம்ம கதைப்போம். என்னென்ன கருவிகள் நாங்க பார்க்க போறோம்.
சோ கருவிகள்ல முதலாவது கதையை போறேன். சோ நான் கருவிகள்ல முதலாவது கதையை போறேன். வேனியர் ரைட், முதலாவது நான் கதையை போறேன். வேனியர் அளவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ரைட், வேனியர் அளவு திட்டம். சரி, வேனியர் அளவு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கருவிகள் ஒன்று உருவாகும். இது முதலாவது. இரண்டாவது உருவாக்கும் எப்படின்னு சொன்னால் வட்ட அளவு திட்டம். ரைட், வட்ட அளவு திட்டம். அப்ப இவ்வாறு வேனியர் அளவு திட்டம் ஒன்றையும் வட்ட அளவு திட்டம் ஒன்றையும் உருவாக்குறபடியால நாங்க என்ன செய்யறோம், நீளங்களை துல்லியமாக அளவிட போறோம். ரைட், வேனியர் அதே நேரம் வட்ட அளவு திட்டங்களை உருவாக்குறதால நாங்க என்ன செய்யறோம், நீளங்களை துல்லியமாக அளவிட போறோம். சரி, அந்த வேனியர் அளவு திட்டத்தை நீங்க எடுத்தீங்களாக இருந்தால் இதுல ஒரு முக்கியமான வசனம் சொல்ல போறோம். குறி காணப்படாது, குறி காணப்படாது. ரைட், குறி காணப்படாது. சரி, குறிகள் காணப்படாது. ரைட், குறிகள் காணப்படாது. குறிகள் சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப கையில ஒரு ஆணி ஒன்று இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு புரியுள்ள ஆணி இல்ல கையில. ரைட், புரியுள்ள ஆணி இல்ல. சோ அதால நான் உங்களுக்கு இந்த ஆணியை காட்டுறேன். சில ஆணியை பார்த்திருப்பீங்க, ட்ரேட் காணப்படும். சரி, ட்ரேட் காணப்படும். சோ அந்த ஆணை தான் சொல்றது குறிகள், குறி கொண்ட கருவிகள். சரி, அப்போ அந்த மாதிரி நாங்க குறி காணப்படாது வேணி அளவு திட்டத்துல. ஆனா வட்ட அளவு திட்டத்துல என்ன இருக்குன்னு சொன்னா கட்டாயம் குறி காணப்படும். ரைட், குறி காணப்படும், குறி காணப்படும். சரி, அப்ப இந்த வேணி அளவு திட்டத்துல நம்ம என்ன கதையை போறோம் சொன்னா முதலாவது ரைட், முதலாவது கதையை போறோம். வேனியர் வேனியர் இடுக்குமானி. சோ ரெண்டாவது கதையை போறோம். சோ ரெண்டாவது கதையை போறோம். நகரும் அல்லது நகரும் நுணுக்கு காட்டி. நகரும் நுணுக்கு காட்டி. சோ மூன்றாவது கதையை போறோம். இதுல மூன்றாவது கதையை போறோம். திருசியமானி. ரைட், இது மூன்றுலையும் இது ரெண்டையும் மெயின கதைக்கும். திருசியமானி என்ற ஒரு சிம்பிள் கேஸ், அது சின்னதாக கதைச்சு முடிக்கும். சரி, அதே நேரம் நான் அந்த தொடர்ச்சியை கொண்டு போறேன். டி நாலாவதாக வட்ட அளவு திட்டத்துல இருந்து நம்ம கதையை போறது நுண்மானி. ரைட், நுண்மானி. நுண்மானி திருகு கணிச்சு கதையை போறோம். திருகு கணிச்சு. சோ அடுத்தது கடைசியா கதையை போறோம் கோலமானி. ரைட், கோலமானி. அப்ப இந்த ரெண்டு கேஸும் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த வட்ட அளவு திட்டம் அப்படின்னா குறிகள் கொண்ட அந்த குறிகள், அந்த ஆணிகள் இருக்கிற ட்ரேட் இருக்குது, அந்த குறி அந்த கன்செப்ட் அடிப்படையா வச்சு உருவாக்கப்படுற ஒரு ஆள் தான் இந்த கோலமானி. ரைட், அப்ப இவ்வாறு நாங்க 5 கருவிகள் கதையை போறோம். 5 கருவிகள் கதையை போறோம். சோ அந்த 5 கருவிகள்ல முதலாவது நான் என்ன செய்ய போறேன், வேணி அளவு திட்டம் கதையை போறேன். ரைட், வேணி அளவு திட்டம், இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் கதையை போறேன். வேணியர் அளவு திட்டம். சரி, வேணி அளவு திட்டம் கதைப்போம். வேணி அளவு திட்டம் எப்படி உருவாக்கப்படுகிறது பார்ப்போம். ரைட், வேணியர் அளவு திட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது பார்ப்போம். சரி, ஓகே, வேணியர் அளவு திட்டத்தை நீங்க எடுப்பீங்களாக இருந்தால் நான் கதையை போறேன். அது எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் இவ்வாறு பிரதான அளவு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறு பிரதான அளவு திட்டம் இருக்குது. ரைட், இந்த பிரதான அளவு திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 இருக்குது. சோ 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர் எப்படி காட்டுறேன். ரைட், இது 1 மில்லிமீட்டர்,
2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் சரி இப்படி காணும். இப்ப இவர்கள் எவ்வாறு உருவாக்கப்படும் சொன்னால் ரைட் இந்த வேனியர் கருவிகள் என்னென்ன டைப்ல உருவாக்குறேன்னு சொல்லி சொன்னால் முதலாவது கருவியை நான் கதைக்கிறேன் 4 மெயின் டிவிஷன் சரி 3 மெயின் டிவிஷன் 4 வேனியர் டிவிஷன் ஆகிற மாதிரி கருவி ஒன்று உருவாக்கப்படும். அடுத்தது எப்படி உருவாக்கப்படும் சொன்னால் 9 மெயின் டிவிஷன் 10 வேனியர் டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இவ டக்குன்னு அது என்னடா மெயின் டிவிஷன் அது என்னடா வேனியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிப்பீங்க. அது என்ன மெயின் டிவிஷன் கதைக்கிறாரு அது என்ன வேனியர் டிவிஷன் கதைக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வேனியர் அளவு திட்டம் எப்படி உருவாக்கப்படுது இந்த கதையை போறோம். இந்த வேனியர் அளவு திட்டம் எவ்வாறு உருவாக்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரதான அளவு திட்டம் இருக்குதானே இது பிரதான அளவு திட்டம் ரைட். இந்த பிரதான அளவு திட்டத்துக்கு ஸ்பெஷலா பேர் சொல்லுவோம் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ன்றது அளவு திட்டம். சோ பிரதான அளவு திட்டம் அதுக்கு மெயின் ஸ்கேல் சொல்லுவோம். அதுல இந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இடைப்பட்ட நீளம் இருக்குதானே ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இடைப்பட்ட நீளம் இதைத்தான் சொல்லுவோம் ஒரு மெயின் டிவிஷன் ரைட். இதைத்தான் சொல்லுவோம் நாங்க ஒரு மெயின் டிவிஷன் சொல்லுவோம். இப்ப கதைப்போம் இந்த வேனியர் டிவிஷன் அப்படி வேனியர் எப்படிங்கிறீங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிரதான அளவு திட்டம் இப்படி இருக்கு ரூலர் ஒன்று இப்படி இருக்கு அதன் மீது இப்படி கீழே ரைட் அதன் மீது இப்படி கீழே வேனியர் அளவு திட்டம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். வேனியர் அளவு திட்டம் ஒன்று அப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். சோ அது எவ்வாறு கிரியேட் பண்ணப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரதான அளவு திட்டத்தின் மீது இந்த வேனியர் அளவு திட்டம் அப்படியே நகரக்கூடியவாறு பொருத்தப்பட்டிருக்கும் சரி. ஓகே பாருங்க அவ இந்த இடத்துல உங்களுக்கு வேணி அளவு திட்டம் எப்படி உருவாக்குறேன்னு சொன்னாள் பிரதான அளவு திட்டத்துல இப்படி நகர்ந்து போற மாதிரி உருவாக்குறது வேணி அளவு திட்டம் ரைட். அப்ப இவருக்கு பேர் சொல்ல போறோம் வேனியர் ஸ்கேல். நான் முதலாவது கேஸ கதைக்கிறேன் அதே கேஸ் 3 மெயின் டிவிஷன் 4 வேனியர் டிவிஷனுக்கு சமனாக இருக்கிற மாதிரி கருவி ஆக்கப்படும். அது என்ன 3 மெயின் டிவிஷன் அப்படின்னா 3 மில்லிமீட்டர். ஏன் ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர் தானே ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். எப்போதுமே பொதுவாக ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். சில வேளை அரை மில்லிமீட்டர் தருவாங்க. ஆனா பொதுவா நீங்க பாவிக்கிற ரூலர்ல நீங்க பாவிக்கிற மீட்டர் கோல்ல ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர் சரி. ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். ஆனா ஒரு மெயின் டிவிஷன் 1 மில்லிமீட்டர்டா உனக்கு 3 மெயின் டிவிஷன் என்ன வருது 4 வேனியர் டிவிஷன் ஆக வருது. அப்படின்னு சொன்னால் உனக்கு 3 மில்லிமீட்டர் சொல்றது 4 வேனியர் டிவிஷன் ஆக வருது. அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு வேனியர் டிவிஷன் நீ காணணும். அப்ப 4 கொண்டு பிரி. 4 கொண்டு பிரிச்சா என்ன வரும்
3/4 மில்லிமீட்டர் வரும். ரைட், 3/4 மில்லிமீட்டர் வரும். சரி, 3/4 மில்லிமீட்டர் 0.75 மில்லிமீட்டர். 0.75 மில்லிமீட்டர். சரி, அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரைட், நல்லா பாருங்க. இதான் கான்செப்ட். இதான் கான்செப்ட். பாருங்க, உங்களுக்கு எப்படி வரப்போகுது சொன்னால், பிரதானத்துல 0, இதை சொல்லும் மெயின் ஸ்கேல் 0. இப்ப நான் வேனியர் ஸ்கேல் ஒன்று புதுசா கிரியேட் பண்றோம். மெயின் ஸ்கேல் நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, வேனியர் ஸ்கேல் நாங்க கிரியேட் பண்றோம். அதை எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயின் ஸ்கேல் 0 இருக்கு, வேனியர் ஸ்கேல் 0 நான் இங்க எடுக்கிறேன். வேனியர் ஸ்கேல் 0. ரைட், மெயின் ஸ்கேல் 0 இங்க இருக்கு, வேனியர் ஸ்கேல் 0 இங்க எடுக்கிறேன். சரி, அப்ப இது மெயின் ஸ்கேல் 0, வேனியர் ஸ்கேல் 0. ஆனா வேனியர் ஸ்கேல் ஒவ்வொரு பெருமதியும், ஒவ்வொரு வேனியர் டிவிஷனும் 0.75 மில்லிமீட்டர். ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு மெயின் டிவிஷனும் 1 மில்லிமீட்டர். ஒவ்வொரு மெயின் டிவிஷனும் ஒரு மில்லிமீட்டர். ஆனா ஒவ்வொரு வேனியர் டிவிஷனும் 0.75 மில்லிமீட்டர். ஆக உனக்கு முதலாவது வேனியர் டிவிஷன் எங்க இருக்கும்னு பாத்தியாக்கும், இந்த இடத்துல இருக்கும். முதலாவது வேனியர் டிவிஷன் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து 0.75 இருக்கு. அப்ப இந்த பேலன்ஸ் தூரம் எவ்வளவு பாத்தியாக்கும்? இந்த பேலன்ஸ் தூரம் எவ்வளவு பாத்தியாக்கும்? 0.25 இருக்கும். அப்ப இது வேனியர் முதலாவது பிரிவு. சோ வேனியர் இரண்டாவது பிரிவு பாத்தியாக்கும், இந்த இடத்துல இருக்கும். இது 0.25 தானே. அப்ப இன்னொரு 0.5 தான் 1. அதாவது வேனியர் இரண்டாவது பிரிவு சொல்றது, முதலாவது பிரிவு தசமையில் எஞ்சினா இரண்டாவது பிரிவு 1.5. அப்ப இரண்டாவது பிரிவுன்றது வேனியர் இரண்டாவது பிரிவு இந்த இடத்துல வரும் 1.5. ரைட், 1.5. சோ வேனியர் மூணாவது பிரிவு எங்க வரும் சொன்னா 2.25 வரும். சரி, வேனியர் மூன்றாவது பிரிவு. சரி, ஓகே, வேனியர் மூன்றாவது. வேனியர் நாலாவது பிரிவு பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு 3 மில்லிமீட்டர்லயே வரும். இது வேனியர் நாலாவது பிரிவு. வேனியர் நாலாவது பிரிவு. சோ இவ்வாறு உனக்கு கருவியை உருவாக்கப்படும். அப்ப இந்த இடத்துல உனக்கு சொல்லிடும், இந்த இடத்துல சொல்லிடும். இது சொல்லுவோம் ஒவ்வொரு வேனியர் டிவிஷன். அப்ப இது ஒரு வேனியர் டிவிஷன். ரைட், உனக்கு இதை சொல்லிடும். என்ன மேல உள்ளது? என்ன ஒரு மெயின் டிவிஷன். கீழே உள்ளது என்ன? ஒவ்வொரு வேனியர் டிவிஷன். இது ஒவ்வொரு மெயின் டிவிஷன், இது ஒவ்வொரு வேனியர் டிவிஷன். அப்ப இவ்வாறு உனக்கு மெயின் டிவிஷன் வேனியர் டிவிஷன்கள் உனக்கு கதைக்க முடியும். சரி, இவ்வாறு மெயின் டிவிஷன் வேனியர் டிவிஷன்கள் உனக்கு கதைக்க. சரி, ஆகவே அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 3 மெயின் டிவிஷன் 4 வேனியர் டிவிஷனா இப்படி பிரிக்கப்பட்டு. சரி, அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு 3 மெயின் டிவிஷன் 4 வேனியர் டிவிஷன் ஆகிற மாதிரி கருவி ஒன்று உருவாக்கி. இப்ப நான் கதைச்ச கான்செப்ட் உண்மையிலேயே நான் இதைத்தான் ஃபுல்லா விளக்கப்படுத்துவேன். சரி, இதை வச்சுக்கொண்டு 9 மெயின் டிவிஷன் 10 மெயின் டிவிஷன் எப்படி உருவாக்குறத நீங்க கண்டுபிடிக்கலும். அதே நேரம் அதை வச்சுக்கொண்டு இது மட்டும் இல்ல, இப்படி மட்டும் இல்ல கருவி உருவாக்குறது. மெயின் டிவிஷன் பெருமதி எப்பவும் மாறாது, 1 மில்லிமீட்டர். ஆனா வேனியர் டிவிஷன் பெருமதிகளை தான் மாத்த போறோம். சரி, அதுவும் எப்படி மாத்த போறோம்? மெயின் டிவிஷன் மீது வேனியர் டிவிஷன்களை நகரக்கூடியவாறு, ரைட், நகரக்கூடியவாறு நாம இந்த இடத்துல கருவிகளை தயாரிப்போம். ரைட், அடுத்த கருவிகள் என்னோட கதை போறோம் சொன்னால், ரைட், அதாவது 9 மெயின் டிவிஷன் 10 மெயின் டிவிஷன் ஆகிற மாதிரி. சோ அதே மாதிரி 19, ரைட், 19 மெயின் டிவிஷன் 20 வேனியர் டிவிஷன் ஆகிற மாதிரி கருவி. சோ அதே மாதிரி உங்களுக்கு ரைட் 24 மெயின் டிவிஷன்
சரி, 24 மெயின் டிவிஷன், 25 வேரி டிவிஷன் ஆகிற மாதிரி கருவி உருவாக்கும். அடுத்து 49 மெயின் டிவிஷன், 50 வேரி டிவிஷன் ஆகிற மாதிரி கருவி உருவாக்கும். அடுத்து 99 மெயின் டிவிஷன், 100 வேரிய டிவிஷன் ஆகிற மாதிரி, ரைட்? 99 மெயின் டிவிஷன், 99 மெயின் டிவிஷன், 99 மெயின் டிவிஷன், 100 வேரிய டிவிஷன் ஆகிற மாதிரி கருவியை உருவாக்கும், ரைட்? இவ்வளவு கருவிகளை நம்ம கதைக்க இருக்கிறோம். ஆனா இது அவ்வளோத்தையும் நம்ம படிக்க போறோமான்னு கேட்டா இது அவ்வளோத்தையும் படிக்க போறீங்க இல்ல. முதலாவது இவர் நான் சொல்ல உனக்கு தெளிவா விளக்கப்படுத்துவான். முதல் கேஸ் அப்படின்னா இத கதைச்ச கேஸ் தெளிவா விளக்கப்படுத்துவான். அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்வீங்க, நீங்களே இவருக்கு இப்படித்தான் வரும் இப்படித்தான் வரும்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆகவே இந்த இடத்துல முதலாவது மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவா விளக்கப்படுத்தும். அதை வச்சுக்கொண்டு நீங்க எல்லாத்தையும் கெஸ் பண்ணி. ஆனால் வழமையாக எங்களுக்கு வேனியர் எடுக்குமானின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சிறிய நீளங்களை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுற வேனியர் எடுக்குமானின்னு ஒன்று இருக்கு. அந்த வேனியர் எடுக்குமானில என்னவெல்லாம் இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி பிரதான அளவு திட்டம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நகரக்கூடியவாறு நகர்த்துறது யார பிரதானத்தை இல்ல, பிரதான அளவு திட்டத்தை இல்ல, அதாவது மெயின் ஸ்கேல நகர்த்த இல்லாது யார் நகர்த்துறன்னு சொன்னால் வேனியர் ஸ்கேல தான் நகர்த்த இயலும். அந்த வேனியர் ஸ்கேல், ரைட்? மெயின் ஸ்கேல் வேனியர் ஸ்கேல் இல்ல, வழமையான வேணி எடுக்குமானி ஒன்று இருக்கும். மெயின் ஸ்கேல் வேனியர் ஸ்கேலை அடிப்படையாக கொண்டு அதுல வேனியர் ஸ்கேலை நகர்த்தேலும். ஆனா அந்த அந்த வேனியர் எடுக்குமானின்னு சொல்லுவோம். அந்த வேனியர் கருவியில உங்களுக்கு இந்த ஆள் மட்டும்தான், ரைட்? அதாவது 9 மெயின் டிவிஷன் 10 வேனியர் டிவிஷன் ஆகிற கருவி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. 9 மெயின் டிவிஷன் 10 வேனியர் டிவிஷன் ஆகிற கருவியை மட்டும்தான் உங்களுக்கு வழமையாக பாவிப்பாங்க. சோ அதுதான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. மத்ததெல்லாம் எப்படி எப்படிலாம் வரையன்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு எதிர்வு கூறல் தான் கதைப்போம். இதை தெளிவா விளக்கப்படுத்தி விளங்கி எடுத்து போட்டு மத்த எல்லாம் எப்படி வரும்ன்றதை நாங்க கெஸ் பண்ணுவோம், ரைட்? மத்த எல்லாத்தையும் நாங்க கெஸ் பண்ணுவோம், ரைட்? ஆகவே இவ்வாறு இந்த கேஸ் மட்டும் இருக்குது. 9 மெயின் டிவிஷன் 10 வேரி டிவிஷன், ரைட்? ஓகே, நாங்க இன்னைக்கு படிச்ச பகுதி பிள்ளைகள், ரைட்? இன்னைக்கு நாங்க படிச்ச பகுதி என்ன? முதலாவது லீஸ்ட் கவுண்ட் கதைச்சோம். லீஸ்ட் கவுண்ட்றது ஒவ்வொரு கருவிகளையும் அழைக்கக்கூடிய அதி குறைந்த திருத்தமான பெறுமதின்னு சொல்லுவோம். ஆகவே மீட்டர் கோடுக்குரிய லீஸ்ட் கவுண்ட்றது 1 மில்லிமீட்டர். அடுத்த கதைச்சோம் ஒரு கருவியை பயன்படுத்தி அளவிடக்கூடிய அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர்வாழ்வு சொல்றது, ரைட்? ஒரு கருவியை பயன்படுத்தி அளவிடும் போது ஏற்படக்கூடிய உயர்வாழ்வு சொல்றது அந்த கருவியோட லீஸ்ட் கவுண்டுக்கு அது சமனா இருக்கு. அடுத்த கதைக்கிறோம் இந்த மாதிரி சிறிய நீளங்களை அளப்பதற்கு துல்லியமாக அளப்பதற்கு நாங்க என்ன செய்ய போறோம், சில கருவிகள் கதைய போறோம். ஒன்று வேனியர் அளவு திட்டங்களை கொண்ட கருவிகள், அதுல கதைப்போம். வேனியர் எடுக்குமானி, அடுத்து நகரும் நோக்காட்டி, சோ அடுத்தது திருசியமானி, ரைட்? அடுத்தது வட்ட அளவு திட்டங்களை அடிப்படையாக கொண்ட கருவிகள் கதைப்போம். நுண்மானி திருக்கணிச்சு கோலமானி. அது முதலாவது கதைக்கிறோம் வேனியர் அளவு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கருவிகள். அந்த வேனியர் அளவு திட்டங்கள் இவ்வாறு இவ்வாறு உங்களுக்கு வேண்டிய மாதிரி உருவாக்கியலும். அதுல வளமையான கருவி இவர்தான், அதுல வளமையான கருவி இவர்தான், ரைட்? அப்ப உங்களுக்கு வேனியர் அளவு திட்டத்தை உருவாக்குற சில வசனங்களை உங்களுக்கு கதைச்சிருக்கிறார், ரைட்? அப்ப இதுல வந்து பிள்ளைகள் இன்னும் சில முக்கியமான சில வசனங்கள் இருக்குது. அதாவது என்னென்ன வசனங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் இது பிறகு பாவிக்க போறோம், ரைட்? இது பிறகு நாங்க பாவிக்க போற முக்கியமான சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ரைட்? மெயின் ஸ்கேல்ன்றது பிரதான அளவு திட்டம், ரைட்? பிரதான அளவு திட்டம் வரும், அளவு திட்டம், சரி? அதே நேரம் உங்களுக்கு வேனியர் ஸ்கேல் சொல்றது வேனியர் அளவு திட்டம். ஒரு மெயின் டிவிஷன் சொல்றது, ரைட்? ஒரு மெயின் டிவிஷன் சொல்றது ஒரு பிரதான பிரிவு அல்லது பிரதான பிரிவுன்னு வரும், பிரதான பிரிவு. அடுத்தது ஒரு வேனியர் டிவிஷன் சொல்றது வேனியர் பிரிவு, அடுத்து மெயின் ஸ்கேல் ரீடிங் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன மெயின் ஸ்கேல் ரீடிங் சொன்னால் பிரதான அளவு திட்ட வாசிப்புன்னு ஒரு விஷயம் கதைப்போம். இந்த வேடையும் நாங்க நிறைய இடத்துல கதைப்போம். சொல்லுவோம் இத பிரதான
பிரதான அளவு திட்ட வாசிப்பு. அடுத்தது கதைப்பும் வேனியர் ஸ்கேல் ரீடிங், ரைட்? அதாவது வேனியர் அளவு திட்ட வாசிப்பு சொல்லுவோம். அது என்ன பிரதான அளவு திட்ட வாசிப்பு, வேணி அளவு திட்ட வாசிப்பு, ரைட்? அது என்ன பிரதான அளவு திட்ட வாசிப்பு, வேணி அளவு திட்ட வாசிப்பு? பாருங்க, 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர், சரி? இவ்வாறு மீட்டர் கோலை பயன்படுத்தி நான் ஒரு பொருள் அளக்கிறேன், ரைட்? இவ்வாறு நான் மீட்டர் கோலை பயன்படுத்தி ஒரு பொருள் அளக்கிறேன், சரி? இவ்வாறு மீட்டர் கோலை பயன்படுத்தி நான் ஒரு பொருள் அளக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா சொல்லிடும் இந்த பொருள் 5 மில்லிமீட்டர்ன்றத நிச்சயமா சொல்லிடும், ரைட்? 5 மில்லிமீட்டர் தாண்டிக்குது. எனவே எது வரைக்கும் உள்ள பெருமதி நிச்சயமா சொல்லிடும் சொன்னால் 5 மில்லிமீட்டர் நிச்சயமா ஒன்று சொல்லிடும். கண்டிப்பா 5 மில்லிமீட்டர் ஈக்குது, நிச்சயமா சொல்லிடும். ஆனா இந்த பேலன்ஸ் நீளத்தை உங்களுக்கு துல்லியமா சொல்லிடலாம். அந்த பேலன்ஸ் நீளங்களை உங்களுக்கு துல்லியமாக சொல்லிடலாம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது ஜீரோல காட்டையில, நான் ஜீரோ காட்டையில, ஜீரோல இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு துல்லியமா சொல்லிடும். இது 5 மில்லிமீட்டர் தான் துல்லியமா சொல்லிடும். அந்த 5 மில்லிமீட்டரை எதை அடிப்படையாக வச்சு துல்லியமா சொல்றீங்கன்னு சொன்னால் மீட்டர் கோட். மீட்டர் கோட் சொல்றது என்ன? மெயின் ஸ்கேல். மீட்டர் கோட் தான் மெயின் ஸ்கேல், ரைட்? மீட்டர் கோட் அடிப்படையாக வச்சே உங்களுக்கு 5 மில்லிமீட்டர் வரைக்கும் துல்லியமா அளக்க இருக்கும். எனவே இந்த வாசிப்பு நம்ம சொல்ல போறோம் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் அந்த பேலன்ஸ் வாசிப்புன்னு சொல்றது, அந்த பேலன்ஸ் இருக்கிற வாசிப்புன்னு சொல்றது, அந்த பேலன்ஸ் இருக்கிற வாசிப்புன்னு சொல்றது, இத நீங்க துல்லியமா அளக்கலாம். மீட்டர் கோல்ல துல்லியமா அளக்கலாம். அந்த பேலன்ஸ் வாசிப்பையும் நாங்க துல்லியமாக அளப்பதற்காகத்தான் யார் எடுக்கிறோம்னு சொன்னால் வேனியர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கிறோம். அப்ப இந்த மிகச்சிறிய அந்த சின்ன பெருமதின்றது பிள்ளைகள் வேனியர் ஸ்கேல் அளவு, ரைட்? வேனியர் ஸ்கேல் அளவு. ஆனா இந்த சிறிய நீளங்களை வேனியர் ஸ்கேல் அளவு திட்டத்தை உருவாக்குறதால தான் நீங்க அளக்குறீங்க. அப்ப சொல்ல போறோம் வேனியர் ஸ்கேல் ரீடிங், அப்படின்னா வேனியர் வாசிப்பு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் மெயின் ஸ்கேல்ல துல்லியமா அளக்கலும். ஆனா பேலன்ஸ் நீளத்தை நீங்க வேனியர் அளவு திட்டத்தை உருவாக்குறதால தான் நீங்க துல்லியமா அளக்க போறீங்க. அதான் சொல்ல போறோம் வேனியர் ஸ்கேல் ரீடிங், ரைட்? சோ முக்கியமான சில வசனங்கள் வச்சிருக்கேன், ரைட்? ஓகே, நான் இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் நான் உண்மையா இன்னும் தெளிவா கதைக்கே இல்லை. சோ நீங்க என்னோட சரியா தொடர்ந்து இணைஞ்சீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், சரியாக தொடர்ந்து இணைஞ்சீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு இந்த வேனியர் அளவு திட்டம், நுண்மானி கணிச்சி கருவிகள்ன்றத வெரி சிம்பிளா உங்களுக்கு காட்டுவேன். சோ நாளைக்கும் உங்களுக்கு நாளைக்கு இல்ல, சோ வெனிஸ்டே கிளாஸும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். சோ அந்த கிளாஸ்லயும் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால், புதுசா உங்களோட யாரும் சந்தேகம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம், அதுல ஜாயின் ஆகி நீங்க பார்த்துக் கொள்ளலாம். சோ வெனிஸ்டே கிளாஸும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நடக்கும். சோ அதுலயும் எல்லாரும் ஜாயின் ஆகி பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மாணவர்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக சோ எங்களோட இணைஞ்சி போகக்கூடியதாக இருக்கும். சோ கருவிகளை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு, ரைட்? ஆகவே நான் உங்களுக்கு வெனிஸ்டே கிளாஸ்ல தான் உண்மையிலேயே இந்த 3 மெயின் டிவிஷன் 4 வேனி டிவிஷன் சமன்ற கேஸ விளக்கப்படுத்தி அதுல எப்படி வேனியர் ஸ்கேல் ரீடிங் டவுன் எப்படி எடுக்கிறன்றதை ஃபுல்லா விளக்கப்படுத்த போறேன். அதை வச்சுக்கொண்டு நீங்க அவ்வளோத்தையும் நீங்க சொல்ற மாதிரி, அவ்வளோத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நான் படிப்பிப்பேன். ஸோ கமிங் வெனிஸ்டே கிளாஸ்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் ஆகி பார்த்துக் கொள்ளுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா அவங்களுக்கும் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதோட நான் டைமிங்கோட உங்களுக்கு கிளாஸை முடிச்சு கொள்றேன், ரைட்? ஸோ நான் வெனிஸ்டே கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட்.
அதை மாற்றி இந்த ரெக்கார்டிங் நான் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். ரெக்கார்டிங் கிடைக்க ஏற்பாடு செய்யறேன்.